ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி வாத்தமிழாவால பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கலைஞர் டிவி நடத்துற ஆரி ஹோஸ்ட் பண்ற வாத்தமிழாவால எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நீங்களும் வாத்தமிழாவால பார்ட்டிசிபேட் பண்ணி ட்ரெண்டிங் கப்பல் ஆகணுமா? இதோ இந்த வீடியோ உங்களுக்காக. வாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா எல்லா சோசியல் மீடியாலையும் அவங்களோட வெப்சைட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கலைஞர் டிவி வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து போஸ்ட் போடுவாங்க. இந்த மாதிரி இந்த கண்டென்ட் இருக்குது, இதுக்கு வந்து பேச உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் இல்லை, நான் யூடியூப்ல தான் இருக்கேன் அப்படின்னா யூடியூப்ல நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து யூடியூப்ல வந்து கலைஞர் டிவியோட பேஜை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து அதுலேயும் போஸ்ட் போடுவாங்க. கீழே வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க, நீங்கள் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு பேசிக்கலாம். ஓகே, நான் வந்து இது எதுலேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் வாத்தமிழாவா ஷோ பார்த்தீங்கனாலும் சரி, கலைஞர் டிவியில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த டைட்டில் இருக்குது, இந்த டைட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு இருக்கும். நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக அதுக்கப்புறம் அவங்களே வந்து ப்ரொசீட் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணிட்டோம். கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் வந்து இந்த மாதிரி இந்த தலைப்பு இருக்குது, நீங்கள் உங்களுக்கு பேச விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு சஜஷன் கேட்பாங்க. ஓகே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எங்கே வரணும், எத்தனை மணிக்கு வரணும், என்ன கிழமையில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெசேஜ் பண்ணிடுவாங்க. எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இடம் தெரியல, நான் வேறு ஊர்லேருந்து வரேன், வெளியூர்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இடம் தெரியலனாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் சென்னை வந்து இறங்கினா மட்டும் போதும். சென்னையில் எந்த இடத்துல இருந்தாலும் வந்து அவங்கள வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரெயின்லேருந்து இறங்கினா போதும், ஜங்ஷன்லேருந்து இறங்கினாலும் சரி, பஸ்ஸில் வந்து இறங்கினாலும் சரி, நீங்கள் எங்கே இறங்கினாலும் கலைஞர் டிவியோட அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. பிக்கப் பண்ணி நீங்கள் எங்கே ட்ராப் பண்ண சொல்கிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் அவங்கள வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. ஸோ பிக்கப் பண்ணிக்கிறாங்க. பிக்கப் பண்ணிட்டு எத்தனை மணிக்கு சொன்ன பிக்கப் பண்ணிட்டு லஞ்சும் கொடுத்துட்றாங்க. காலையில் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்றாங்க, மதியம் ஒரு லஞ்சு கொடுத்துட்றாங்க, நைட்டு டின்னரும் கொடுத்துட்றாங்க. அதனால் சாப்பாடை பற்றி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவிபி ஃபிலிம் சிட்டியில் தான் வந்து இதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தான் கூப்பிட்டு போகிறாங்க அவங்கள. நீங்கள் வந்து இறங்கிட்டீங்கன்னா போதும் அவங்க வந்து டேரெக்டாக வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்குவாங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி பிக்கப் பண்ணிக்குவாங்க. பிக்கப் பண்ணிட்டு அங்கே உள்ளார போயிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து மேக்கப் போடணும். ஐயோ எனக்கு மேக்கப் போட தெரியாது, டிவி ஷோவில் நான் போகிறேன், எப்படி எனக்கு மேக்கப் போடுறதுனே தெரியாது, நீட்டாக தெரியணும் அப்படின்னு சொல்லி பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் போனீங்கன்னா மட்டும் போதும், உங்களை பிக்கப் பண்ணிக்குவாங்க. பிக்கப் பண்ணிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு எல்லா மேக்கப் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ உங்களுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விட்ருவாங்க. போட்டு விட்டு ஷோ முடிஞ்சோடனே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்னால் பிரேக்ஃபாஸ்ட் போட்டுருவாங்க, லஞ்ச்னால் லஞ்ச் போடுறாங்க, டின்னர்னாலும் டின்னர் போடுவாங்க. டின்னர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஷோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 6 hours ஷோ நடக்கும். அந்த 6 hours ஷோவை முடிச்சுட்டு 6 hours ஷோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ முடிச்சோடனே உங்களுக்கு எல்லாம் லஞ்ச் டின்னர் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களை மறுபடியும் பிக்கப் பண்ணி நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ அந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு சிம்பிள், ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். அவங்க கொடுக்குற ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இந்த ஆல் ப்ராசஸ் எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. நீங்கள் போயிட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு ட்ரெஸ் கோடு முதற்கொண்டு அவங்களே கொடுத்துருவாங்க. ஒயிட் கலர் பியூர் ஒயிட் போடக்கூடாது, பியூர் பிளாக் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கோடு முதற்கொண்டு அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போனீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் கேட்குற மாதிரி ஹேர் ஸ்டைலும் சரி, உங்களோட ஃபேஸ் மேக்கப்பும் சரி எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஷோ முடிச்சுட்டு வயிறு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ அவங்க வந்து உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு அந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகும். அவ்வளோதான். உங்கள் கூட வந்து உங்கள் பார்ட்னர் கூட்டிகிட்டு போகலாம், யார் வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம். கூட வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போய்க்கலாம். தட்ஸ் ஆல். நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து ட்ரெண்டிங் கப்பலாக மாறுங்க. ஓகே, டாடா, பாய்.